அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுவதாக. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது அதிராம்பட்டினம் கீழத்தெரு முஹல்லா நூருல் முஹம்மதியா சங்கம் பெண்கள் மதரசா ஆண்டு விழா 21/2/2025 அன்று மிக விமர்சையாக நடைபெற்றது. அதில் மௌலானா டாக்டர் கலீல் அஹமது முனீரி வலிமை மிக்க ஜெனரேஷனை உருவாக்குவது என்ற தலைப்பில் மிக அருமையாக உரையாற்றினார்கள். இந்த உரையை அனைவரும் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் கேட்பது மட்டுமல்லாமல் நமது வலிமை மிக்க ஜெனரேஷனை உருவாக்குவதற்கு நம்மளால் முடிந்த ஒரு பங்களிப்பையும் நாம் அளிக்க வேண்டும் அல்லவா? அதற்காக இந்த காணொளியை எத்தனை பேருக்கு நாம் பகிர முடியுமோ அத்தனை பேருக்கு பகிர்ந்து இந்த பலனை நாமும் அடைவோம், அவரும் அடையட்டும், வருங்கால ஜெனரேஷனும் அடைய வேண்டும் என்று துஆ செய்வதுடன் இதை காண்போம். இறுதி வரை இணைந்திருங்கள். இது 1வது பாகமாகும். அடுத்த பாகம் ஆண்டி விழாவின் பரிசளிப்பு விழா 2வது பாகம் வெளிவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் பல இடங்களில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினர்களும், அவர்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், எந்த துறையில இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் எல்லாருமே மேம்பட வேண்டும் என்பதற்காக பல ஆராய்ச்சிகளை, பல கட்ட முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமையான மனிதர் நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றார்கள். டாக்டர் கலீல் முனீரி மௌலானா இவங்க பல இடங்கள்ல இஸ்லாமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, வணிகத்தை மேம்படுத்துவதற்காக பல இலாக்கா, பல டிஸ்ட்ரிக்ட், பல இடங்கள்ல போய் பல நிலைமைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. இஸ்லாமிய சமூகத்தை மேம்படுத்துவதற்கு பல காரணியாக அமைஞ்சிருக்கிறாங்க. பல மதரசாக்களுடைய ஆலோசகர், குறிப்பாக ஆரணியில இருக்கக்கூடிய இல்மியா என்று சொல்லக்கூடிய உலக கல்வியோடு சேர்த்து, மார்க்க கல்வியோடு சேர்த்து உலக கல்வியையும் சில இடங்கள்ல ஐஏஎஸ் வரையும் படிக்க வைக்கக்கூடிய நிலைமைகளையும் அந்த மதரசாவை உருவாக்கி அதனுடைய ஸ்தாபகராக, அதனை முதல்வராகவும் மௌலானா இருந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தீனியார் நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். இன்னைக்கு இந்தியா மட்டுமல்ல, முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய மக்தபு தீனியாத்துன்னு சொல்லக்கூடிய இந்த சிலபஸை உருவாக்குறதுக்கும் இந்த சிலபஸினுடைய ஆலோசகர் குழுவில் மௌலானாவும் இடம்பெற்றிருக்கிறாங்க. இப்படி பல சிறப்புகள், இன்னும் எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் நமக்கு முன்னாடி நம்முடைய குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துவது எப்படி, நம்முடைய குடும்பத்தை நம்ம எவ்வாறு கையாள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஆண்களும் பெண்களும் இருக்கக்கூடிய இடத்துல பெண்கள் தங்களுடைய குடும்பங்களை எவ்வாறு கையாள வேண்டும், எப்படி மேம்படுத்த வேண்டும், அவர்களை எப்படி உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் நமக்கு முன் ஒரு ஆலோசனையாக, ஒரு கருத்து பரிமாற்றமாக நமக்கு முன்னாடி மௌலானா பேசுவாங்க. குறிப்பாக மிக அரிதான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. வாழ்க்கையினுடைய பல விஷயங்களுக்கு இது நமக்கு உதவியாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்திருக்கக்கூடிய மௌலானாவுடைய சஃபரை அல்லாஹ் பாக்கியம் உள்ளதாக, நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக ஆக்குவானாக. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை கால் தாழ்த்தி கவனமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் தருவானாக. சிறு குழந்தைகளுடைய அந்த சவுண்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அந்த தாய்மார்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி அமைதியாக வச்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமான ஸ்பீச், முக்கியமான பயான் எல்லாம் ஆர்வத்தோடு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானா. போடணுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினில் முஸ்தஃபா அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம் ஸதகல்லாஹுல் அலீம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், மக்தபினுடைய மிக முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். இந்த சமுதாயத்துல ஒரு சமூக கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்துறதுக்கு பல சேவைகள் இன்னைக்கு நடக்குது உலகத்துல. எல்லாரும் கவலைப்படுறோம், எல்லாரும் முயற்சி செய்யறோம், பல சேவைகள் நடக்குது. சில பேர் மருத்துவம் செய்யறாங்க, சில பேர் கல்வி உதவித்தொகைகள் கொடுக்கறாங்க, சில பேர் ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் கொடுக்கறாங்க. இப்படி பல சேவைகள் நடக்குது. எல்லா சேவைகளை விட மிக முக்கியமானது அடுத்த ஜெனரேஷனை நம்ம எப்படி உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம குழந்தைகள் எந்த மனநிலையில இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களை எந்த மனநிலையில நாம உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதுல குறிப்பாக ஒரு முன்மாதிரியான குடும்பமாக the ரோல் மாடல் ஃபேமிலி, the ரோல் மாடல் இஸ்லாமிக் ஃபேமிலி, நம்முடைய வருங்கால ஜெனரேஷனை உருவாக்கணும்னா நம்முடைய குடும்பங்கள் எப்படி கட்டமைக்கப்படணும். ஏன்னா ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஆண்கள் நாம எவ்வளவுதான் பேசி எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில பெண்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. இப்போ ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு குடும்பம் தான் ஒரு சமூகத்தினுடைய ஒரு குழந்தையினுடைய முதல் பல்கலைக்கழகம். பலதரப்பட்ட சமூக மாற்றங்கள் எங்கிருந்து உருவாக்கப்படணும்னா அது குடும்பங்கள்ல இருந்து தான் உருவாக்கப்படுது. இப்ப இன்னைக்கு சூழ்நிலையில நம்முடைய வருங்கால குழந்தைகளை, வருங்கால ஜெனரேஷனை ஒரு நல்ல முறையில வலிமையான ஈமான், ஒழுக்கமான வாழ்வியல், ஆளுமையான கல்வி, சமூக பொறுப்புள்ள, தேசப்பற்றுள்ள, சமூக சிந்தனை உள்ள குழந்தை சமுதாயம், இந்த நாளையும் உருவாக்கணும்னா நாம நம்முடைய குடும்பங்களை சிறந்த குடும்பமாக, முன்மாதிரி குடும்பமாக மாற்றணும். சமூக மாற்றம் என்பது எங்கெங்க யாரையோ மாத்த நினைக்கிறது ஒண்ணு இருக்குது, முதல்ல நாம மாறுறது ஒண்ணு இருக்குது. இங்க நாம மாறாம, நம்ம குடும்பம் மாறாம, மகல்லாக்கள், ஊரு, சமூகம், நாடு எதுவுமே மாறாது. மாற்றம் என்பது நம்மிடத்திலிருந்து உண்டாகணும். மாற்றம் என்பது நம்முடைய குடும்பங்கள்ல இருந்து உருவாகணும். இப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு முன்மாதிரியான குடும்பங்கள் நமக்கு வேணும். ஒரு முன்மாதிரியான குடும்பம் உருவாக்க ஒவ்வொரு ஃபேமிலியினுடைய, குறிப்பாக தாய்மார்கள், சகோதரிகள், நம்முடைய குடும்பங்கள்ல 6 விஷயங்களை பின்பற்றணும். இந்த 6 விஷயங்களை நம்ம நம்முடைய குடும்பங்கள்ல கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணோம்னா, ஒரு சில முயற்சிகளை நம்ம செஞ்சோம்னு சொன்னா, யாராவது அங்க நின்னுங்களே, உஸ்தாதுமார்கள் அங்க நின்னுங்களே, இங்க உஸ்தாதுமார்கள் அங்க போங்க. இது கூட இருந்தாலும் அவங்க கத்தாம இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருந்தா ஒண்ணும் புரியும் இல்லை. அப்ப நாம நம்முடைய குடும்பங்களை வலிமைப்படுத்தணும், ஒரு முன்மாதிரியான குடும்பங்கள் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு குடும்பமும் இந்த 6 விஷயங்கள் மீது கவனம் செலுத்தணும். அப்படி கவனம் செலுத்தணும்னு சொன்னா நமக்கே நம்முடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சி, பாதுகாப்பு, மேம்பாடு, குழந்தைகளுடைய மாற்றம் எல்லாமே உண்டாகும். குழந்தைகள் மொத்தமே 4 வகையாக இருக்கிறாங்க. 4 வகையான குழந்தை தான் நம்ம பிள்ளைங்க. இந்த 4 வகை குழந்தைகளை ஏன் குழந்தை எந்த வகை அப்படின்னு, என் ஃபேமிலி எந்த வகை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம குடும்பத்தை மேம்படுத்துறது, குழந்தைகளை உருவாக்குறது ஈஸியாக இருக்கும். ஒன்று, முதல் வகை குழந்தை இருக்குது, நம்ம சொன்ன உடனே கேட்டுக்குவாங்க, இது ஒரு வகையான குழந்தை. நம்ம சொன்ன உடனே அவங்க புரிஞ்சுக்குவாங்க, கேட்டுக்குவாங்க, இது ஒரு வகையான குழந்தை. இந்த குழந்தையை எப்படி வளர்ச்சியின் பாதையில கொண்டு வரணும். 2வது வகை குழந்தை இருக்கிறாங்க, நம்ம ஒரு தடவை சொன்னா பத்தாது, 10 தடவை, 20 தடவை, 30 தடவை, 50 தடவை சொல்லணும். அப்பதான் அந்த குழந்தை மாற்றம் அடையும். அப்பதான் அந்த குழந்தையை நம்ம கூட இணைக்க முடியும். அதுவரையும் நமக்கு பொறுமை வேணும், நிதானம் வேணும். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மிக முக்கியமானது. 3வது வகை குழந்தை இருக்கும், நம்ம என்ன சொன்னாலும் அமைதியா தான் இருக்கும், பதிலே சொல்லாது. அது புரிஞ்சுச்சா, புரியலையா, நம்ம கேட்கறது பேசுறது விளங்குதா, விளங்கலையான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த குழந்தை அமைதியா இருக்கும். 4வது வகை குழந்தை இருக்கும், கொஞ்சம் சேட்டை பண்ணும், ஆடும், ஓடும், நம்மளை முறைச்சு பார்க்கும், கீழே கடந்து உருடும், அடமுடிக்கும், எல்லாம் பண்ணும். இந்த 4 குழந்தைகள்ல ஏன் குழந்தை எந்த வகை குழந்தை அப்படின்னு ஒரு தாயும் தகப்பனும் அறிஞ்சுக்கும் போதுதான்
நம்முடைய குழந்தைய, நம்முடைய ஜெனரேஷனை, நம்முடைய வருங்கால சந்ததிகளை வலிமையாக உருவாக்க முடியும். தாய்மார், பேரண்டிங் இஸ் an art. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை. அந்த கலையை ஒரு தாய் புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய டாக்டரேட், PhD வாங்கணும்னு அவசியம் இல்லை. அடிப்படையான சில முறைகளை ஒரு தாய் தகப்பன் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக தாய்மார்கள் அதை விளங்கணும். அப்பதான் அடுத்த சமுதாயத்தை நம்மளால சரியான முறையில உருவாக்க முடியும். இப்ப ஒரு முன்மாதிரியான குடும்பம் உருவாகணும் அப்படின்னா இந்த 6 விஷயங்கள் மீது கவனமாக இருங்க. 1, வீடுகள்ல அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்துங்க. முதல் விஷயம் அதுதான். ஒரு தாயினுடைய துவா, ஒரு தாயினுடைய தொழுகை, ஒரு தாயினுடைய குர்ஆனுடைய தொடர்பு தான் ஒரு குழந்தையினுடைய, ஒரு குடும்பத்தினுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு பேஸ். அதுதான் நான் தாய்மார்களுக்கு சொல்றேன். உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறாதீங்க. உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கி இதை அனுபவிக்கிறதுக்கு இல்ல இதை என்ஜாய் பண்றதுக்கு வாழ்ந்தோம்னா அடுத்த ஜெனரேஷன் வலிமையாக இருக்காது. தயவு செய்து குடும்பங்கள்ல அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்துங்க. ஈமானிய வலிமையை ஏற்படுத்துங்க. தொழுகையின் மீது கவனமாக இருங்க. குழந்தைகளுக்கு முன்பதாக தொழுங்க. குழந்தைகளுக்கு முன்பதாக குர்ஆனை எடுத்து சப்தமிட்டு ஓதுங்க. அது அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுக்கிறான். ஒரு வலிமையான கட்டமைப்பு எங்க இருக்குன்னா அது ஈமானிய தொடர்புல தான் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஈமானிய தொடர்பில்லாத அறிவு, ஈமானிய தொடர்பில்லாத அதிகாரம், ஈமானிய தொடர்பில்லாத பொருளாதாரம், காசு பணம் எதுவுமே எனர்ஜியா, ஆற்றலா மாறாது. அது அழிவைத்தான் கொடுக்கும். எத்தனையோ பெரும் பெரும் குடும்பங்களை பார்க்கிறோம். அதனால தயவு செய்து ஒரு சந்தோஷமான, ஒரு நிம்மதியான, ஒரு யதார்த்தமான வாழ்க்கையினுடைய புரிதலோடு நம்ம வாழணும்னா முதலாவதாக அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு வேணும், நம்ம குடும்பங்களுக்கு வேணும். எத்தனையோ பெரிய குடும்பங்களை பார்க்கிறோம். வெளியில பெரிய பெரிய கார் நிக்குது, பெரிய பெரிய வீடுகள் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள வாழ்க்கை நரக வாழ்க்கையாக இருக்கு. இப்ப சமூகத்தினுடைய வளர்ச்சியில நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்களுடைய பலகீனத்துக்கு உண்டான மெயின் காரணமே ஈமானிய பற்றாக்குறை, அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாத வளர்ச்சி முறை, அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாத கல்வி முறை. அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். புரிஞ்சுக்கங்க. என் புள்ள படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், பெரிய ஆலிம் ஹாபிஸ் ஆகணும், பெரிய சம்பாதிக்கணும், நிறைய வீடு கட்டணும், நல்ல கார்ல போகணும், தப்பு கிடையாது. ஆனா ஈமானிய தொடர்பு இருக்குதா? அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருக்குதா என் குழந்தைக்கு? ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை நான் கற்றுக் கொடுக்கிறேன்னா என் பிள்ளைக்கு? என் குழந்தை குர்ஆனுடைய குழந்தையாக இருக்கிறாங்களா? இஃப் யூ கிவ் குர்ஆன், குர்ஆன் வில் கிவ் ஆல். குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், குர்ஆன் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும். நான் சொல்றதை தயவு செய்து பயானாக ஃபீல் பண்ணாதீங்க. இஸ்லாமிய சமூகம் மிகவும் பலகீனப்பட்ட, வலு இழந்த, மிகப்பெரிய மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட சமூகமாக மாறிக்கொண்டே இருக்குது. இப்ப இதுல இருந்து சமூகத்தை மீட்டெடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதலாவதாக நம்முடைய குடும்பங்களை ஈமானிய குடும்பங்களாக, குரானிக் ஃபேமிலி. நான் சமீபத்துல சிங்கப்பூர் போயிருந்தேன். அங்க ஒரு நிகழ்வுல கலந்துகிட்டேன். மாஷா அல்லாஹ். அந்த நிகழ்வுல, அந்த நிகழ்வுக்கு பேரே குரானிக் ஃபேமிலி தான். அந்த நிகழ்வுக்கு பேரே குரானிக் ஃபேமிலி. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 5 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க, 3 ஆண் குழந்தைங்க. மாஷா அல்லாஹ். அந்த குடும்பத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. தட் இஸ் கால்டு குரானிக் ஃபேமிலி. அவார்டு கொடுக்குறாங்க. அங்குள்ள ஜாமியா சிங்கப்பூர் அப்படிங்கிற அமைப்பு அவார்டு கொடுக்குறாங்க அந்த ஃபேமிலிக்கு. கணவர் முதல்ல குர்ஆன் ஆயத்தை ஓதுறார். அப்படியே அழகா ஓதிக்கிட்டே நிப்பாட்டுறாரு. அந்த இடத்துல இந்த மனைவி ஓத ஆரம்பிக்கிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க. ஹாஃபிஸ். வீட்டுல உள்ள 7 பேருமே ஹாஃபிஸ். கணவன் ஹாஃபிஸ், மனைவி ஹாஃபிஸ், 2 பெண் குழந்தைங்க, 3 ஆண் குழந்தைங்க. கணவர் முதல்ல குர்ஆனை ஓதுறார். அதை ஓதி நிப்பாட்டின இடத்துல மனைவி எடுத்து ஓதுறாங்க. மனைவி ஓதிக்கிட்டே வர்றாங்க. அதை அப்படியே நிப்பாட்டுறாங்க. தன்னுடைய மகன், இன்னொரு மகன், அப்புறம் மகள், அப்புறம் இன்னொரு மகன், 7 பேருமே அழகா ஒரு சூறாவை, ஒரு குர்ஆனை ஓதும் போது பெரிய ஆச்சரியம். அங்க இருக்கிற எல்லாம் அசந்து போயிட்டோம். குரானிக் ஃபேமிலி. அல்லாஹ்வுடைய தொடர்பு ஒரு குடும்பத்துக்கு ஏற்படுறதுதான் உச்சகட்டமான சந்தோஷம், உச்சகட்டமான அமைதி, உச்சகட்டமான நிம்மதி. வெறுமன காசு பணம் தேவை, அதிகாரம் தேவை, வீட்டுல வீடு காரு வசதி வாய்ப்புகள் தேவை. பட் தட் இஸ் நாட் ஏ அப்ஜெக்டிவ். அது நோக்கம் அல்ல. தேவைகள் வேறு, நோக்கம் வேறு. இத பெண்கள் தாய்மார்கள் புரிஞ்சுக்கணும். தேவை வேறு, நோக்கம் வேறு. நமக்கு எல்லாமே தேவைதான். ஆனா நோக்கம் என்ன? அல்லாஹ்வை அடையிறது.
நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய கணவரை, நம்முடைய பிள்ளைங்களை, நம்முடைய அத்தா அம்மாவை எல்லாத்தையும் அல்லாஹோட இணைக்க முயற்சிக்கணும், குர்ஆனோட இணைக்க முயற்சிக்கணும், நபியினுடைய சுன்னத்தோடு, நபியினுடைய முஹப்பத்தோடு இணைக்க முயற்சிக்கணும். அப்படி முயற்சிக்கிற குடும்பமா நம்ம குடும்பம் இருக்குதா? எந்த குடும்பம் ஈமானிய தொடர்புள்ள குடும்பமாக இருக்குதோ அந்த குடும்பத்துல மட்டும்தான் நிம்மதி, சந்தோஷம், லைஃப் உடைய புரிதல் எல்லாமே இருக்கும். வெளியிருந்து பார்க்கும் போது எல்லாமே தெரியும். நான் 90% பெரும் செல்வந்தர்கள் உடைய தொடர்புல நான் இருக்கிறேன். எல்லா வீட்டுக்கும் போறோம், அவங்கள்ட்ட பேசுறோம். எதுக்கு பேசுறோம்? அவங்க குழந்தைகளை சரியா வளருங்க, உங்க பிசினஸ் ஹலாலா மாத்திக்கங்க, சமூகத்துக்கு சேவை செய்யுங்க, சமூகத்தினுடைய ஏழைகள் மீது கவனமாக இருங்க அப்படின்னு சொல்றோம். பல இடங்களுக்கு போகும்போது அவங்க வருத்தப்பட்டு சொல்றாங்க, மௌலானா நிம்மதியே இல்லை. காரணம் என்ன? தொடர்பு இல்லை, ஈமானிய தொடர்பு. தயவு செய்து நான் சொல்றேன், உங்களுடைய குடும்பங்களை ஈமானிய தொடர்புள்ள குடும்பமாக உருவாக்குங்க. அது பெண்களால், உங்க தாய்மார்கள் அதை நீங்க செஞ்சே தீரணும். இது முதல் விஷயம். ஒரு முன்மாதிரி ஃபேமிலியினுடைய முதல் பகுதியே அல்லாஹ் ரசூலுடைய குர்ஆனுடைய தொடர்புள்ள குடும்பமாக உருவாக்குறது. அதுக்குத்தான் மக்தப், அதுக்குத்தான் மதரசாக்கள், அதற்குத்தான் தீனியாத். அதை நோக்கித்தான் கடந்த 22 வருஷமாக தீனியாத் அன்வார் சுஃபா நிறுவனம் தொடர்ந்து சமூகத்துல பயணிக்கிறாங்க. அதுக்குதான் இங்க நிர்வாகம் இவ்வளவு செலவு பண்ணி உங்களை ஒண்ணு கூட்டி இவ்வளவு பேரை உருவாக்கி இவ்வளவு முயற்சி செய்யறாங்க. அதனால தயவு செய்து குடும்பங்களை ஈமானிய உணர்வுள்ள குடும்பமாக உருவாக்குங்க. உங்க லைஃப் இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மன அமைதியோடு ஒரு வாழ்க்கையை நீங்க வாழுவீங்க, ஒரு புரிதல் இருக்கும் வாழ்க்கையில. இது முதல் விஷயம். இரண்டாவது, ஒரு முன்மாதிரியான குடும்பத்தினுடைய இரண்டாவது பகுதி கணவன் மனைவியுடைய உறவு முறைகள். ஒரு ரோல் மாடல், இஸ்லாமிக் ரோல் மாடலுடைய ஃபேமிலி, ரோல் மாடல் ஃபேமிலியினுடைய இரண்டாவது மிக முக்கியமான அம்சம் கணவன் மனைவி உறவு முறைகள். கணவன் மனைவி உறவு முறைகள் எப்படி இருக்குது? இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுது, கிட்டத்தட்ட 60% ஃபேமிலி டிஸ்பியூட், பிரச்சனைகள் இருக்கு. கணவன் மனைவியை மன்னிக்கிறது இல்ல, மனைவி கணவரை மன்னிக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட மனநிலை உள்ள குடும்பங்கள் அதிகரிக்குது. இஸ்லாமிய குடும்பங்களை நான் சொல்லல, பொதுவாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஃபேமிலி மாடல் நான் சொல்றேன். ஒரு தாய், ஒரு மனைவி கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு கணவன் மனைவியிட்ட எப்படி நடந்துக்கணும், அதுவும் குழந்தைகளுக்கு முன்பதாக. ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பத்தி, அவங்க அத்தாவை பத்தி குழந்தைகிட்ட சொல்லணும். எப்படி சொல்லணும்? உயர்வாக சொல்லணும். பாரு, உங்க அத்தா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நமக்காக இரவு பகலாக உழைக்கிறாங்க, நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அவங்க மீது நம்ம ரொம்ப கண்ணியமா இருக்கணும், அவங்களுக்கு துவா செய்யணும், அவங்கள நம்ம ரொம்ப கண்ணியமான முறையில பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு தாய் தன் குழந்தைகிட்ட அத்தாவை பத்தி உயர்வாக சொல்லணும். அதான் முன்மாதிரி ஃபேமிலி. அதே போல ஒரு தந்தை தன் குழந்தைகிட்ட அம்மாவை பத்தி என்ன சொல்லணும்? உங்க அம்மா பாரு, நமக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கிறாங்க, நமக்கு மருத்துவம் உடம்பு சரியில்லைன்னா பாத்துக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, துணி துவைக்கிறாங்க, எல்லாம் நம்மளை பாத்துக்கிறாங்க. இப்ப அம்மாவை எப்படி கண்ணியமா நம்ம பார்க்கணும், அப்ப அம்மாட்ட எப்படி கண்ணியமா பேசணும், அவங்களுக்கு நம்ம எவ்வளவு ஹெல்ப் பண்ணணும். ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையினுடைய தாய் தன் மனைவியை பத்தி குழந்தைகிட்ட உயர்வா பேசணும். இந்த அந்நியுன்யம் வேணும் வாழ்க்கையில். இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்புங்கிறது விட்டு கொடுத்தலிலும் கட்டுப்படுதலும் தான் இருக்கு. இஸ்லாமிய குடும்பங்கள், தாய்மார்கள் ரொம்ப ஆழமா விளங்கிக்கணும். இஸ்லாமிய குடும்பங்கள்ங்கிறது விட்டு கொடுத்தலும் கட்டுப்படுதலையும் தான் இருக்கு. ஒரு கணவன், ஒரு ஆண் பெண்ணுக்கு விட்டு கொடுக்கணும், ஒரு பெண் ஆணுக்கு கட்டுப்படணும், ஒரு ஆண் சில நேரங்கள்ல பெண்ணுக்கு கட்டுப்படணும், ஒரு பெண் ஆணுக்கு விட்டு கொடுக்கணும். கட்டுப்படுதலும் விட்டு கொடுத்தலும் தான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். ஒரு மனைவி கணவற்ற தோத்து போகணும், ஒரு கணவன் மனைவியிட்ட தோத்து போகணும். யார் குடும்பங்கள்ல தோத்து போகணும்? தோத்து போகணும், தப்பு கிடையாது. தன் மனைவிக்காக தன் வாழ்க்கையை ஒரு கணவன் அர்ப்பணிக்கணும், தன் கணவனுக்காக. இந்த அந்நியோன்யம் வாழ்க்கையில தேவை. இது குழந்தைகளுக்கு முன்பதாக ஒரு லைஃப் அப்படி உங்கள்கிட்ட இருந்தா மட்டும்தான் ஒரு சிறந்த மனநிலை உள்ள சிறந்த ஆளுமைகளை நம்ம உருவாக்க முடியும். தயவு செய்து குடும்பங்களை அன்பாக நடத்துங்க. 4 விஷயங்களை கணவன் மனைவியுடைய உறவு முறைகள்ல நடந்து கொள்ளுங்க. ஒன்று, வார்த்தைகளை அன்பாக பேசுங்க, அதிகாரமா பேசாதீங்க. அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளை கண்ணியமாக பேசுங்க. நீங்க டீ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. வார்த்தைகளை கண்ணியமா பேசுங்க, கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அதிகார தோரணையில பேசக்கூடாது. அதிகார தோரணையில பேசுனா அன்பு வளராது.
அடக்குமுறை தான் அதிகமாகும். அது ஆணும் சரி பெண்ணும் சரி. சிரித்த முகமாக மக்கள்கிட்ட சிரிச்சு பேசு, கணவர்கிட்ட சிரிச்சு பேசுங்க, கணவர் மனைவிட்ட சிரிச்சு பேசுங்க, அன்பாக நடந்து கொள்ளுங்க. அது குழந்தைகளுக்கு முன்பதாக இன்னைக்கு லைஃப்ல இன்னைக்கு பெரிய ப்ராப்ளமே குடும்பவியல் தான், குழந்தை வளர்ப்பு தான். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சமூகம் வளர்ந்துருச்சு, கண்டுபிடிப்புகள் வளர்ந்துருச்சு, எல்லாம் வளர்ந்துருச்சு. ஆனா குழந்தைகளை எப்படி உருவாக்கணும்னு தெரியல. அதனால தயவு செய்து குடும்பங்கள்ல ஒரு முன்மாதிரி ஃபேமிலி கட்டமைக்கப்படணும் அப்படின்னா இரண்டாவதாக மிக முக்கியமானது கணவன் மனைவி உறவு முறைகள். அதை ரொம்ப பேணுதலாக கண்ணியமாக குழந்தைகளுக்கு முன்பதாக கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்க. இது இரண்டாவது முன்மாதிரி குடும்பத்தினுடைய இரண்டாவது பகுதி. ஒரு முன்மாதிரி குடும்பத்தினுடைய மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வீட்டுல உள்ள பெரியவங்கள் மீது கண்ணியமாக இருக்கு. மூத்தவங்களை மதிங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட கண்ணியத்தை கொடுங்க. முன்னோர்களை மதிக்காத எந்த சமூகமும் முன்னேறியதாக வரலாறே கிடையாது. வீட்டுல வயதான மக்கள், தாத்தா பாட்டி, தாதா தாதி, நானா நன்னி இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணிக்கங்க. அவங்களுடைய துவாவை வாழ்க்கையில் வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்க, சாபங்களை வாங்கிறாதீங்க. நிறைய குடும்பங்கள், இஸ்லாமிய குடும்பத்தினுடைய இன்னைக்கு பலகீனத்தை நான் பாக்குறேன். நிறைய கவுன்சிலிங்ல இந்த வயதான மக்களை கேரே பண்றது இல்லை, அவங்க மீது கவனம் செலுத்துறது இல்லை. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், வீடுகள்ல நரைத்த காதுக்கு பக்கத்துல முடி நரைத்த வயதான மக்கள் இருக்கும் காலமெல்லாம் அந்த குடும்பங்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அந்த குடும்பங்களுக்கு திடீர் மரணங்கள் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய துவாவை அல்லாஹ் மறுக்கிறதுக்கு வெக்கப்படுறான். வயதான மக்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது. வயதான மக்கள் அல்லாட்ட நெருங்க அல்லாஹ் அவங்களை பிரியப்படலாம். அதனால மூன்றாவது ஒரு முன்மாதிரியான ஃபேமிலி உருவாக்கப்படணும் அப்படின்னா மூன்றாவது ஒவ்வொரு குடும்பங்களும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வயதான மக்களின் மீது கவனமாக இருங்க. அவங்கள ரோடுகள்ல விட்டுறக்கூடாது, அவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது, அவர்களுக்கு உணவுகளை கையேந்திர மாதிரி நிலையை உருவாக்கிடக்கூடாது. அவங்க நம்மள்கிட்ட கேட்காம கேட்கறதுக்கு முன்பதாக அவங்களுக்கு தேவையானதை கொடுக்க முயற்சிக்கணும். ரொம்ப முக்கியமான பகுதி. வயதான மக்கள் ஒருவேளை அவர்கள் அந்த இஸ்லாத்தை மறுத்திருந்தால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, வயதான மக்கள் நம்முடைய தாதா, தாதாவுடைய தாதா, யாராவது ஒருத்தவங்க, இப்ப நம்ம அரபு நாட்டுல இருந்து வரல, இதே பகுதியில தமிழ் மக்களாக முனுசாமி, ராமசாமி, குப்புசாமியா நம்முடைய முன்னோர்கள் யாரோ இருந்திருக்கிறாங்க. அவங்க அந்த நேரத்துல இஸ்லாத்தை விளங்கி புரிஞ்சு ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நீங்களும் நாங்களும் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அவங்களை மதிக்க வேண்டிய, அவங்களை கண்ணியப்படுத்த வேண்டிய, அவங்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. வயதான மக்களின் மீது கனிவாக இருங்க, இரக்கம் காட்டுங்க. அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுவான். மூணாவது ஒரு முன்மாதிரியான குடும்பத்தினுடைய அடிப்படை மிக முக்கியமான ஒரு விஷயம், ஏஜ்டு பீப்புள், வயதான மக்கள் மீது கவனமாக இருங்க. நாலாவது மிக முக்கியமான விஷயம், குழந்தைகளை சரியான முறையில் வளருங்க. குழந்தைகளை இலக்குகளோடு வளருங்க. என்னிடத்துல ஒரு பெரிய டாக்டர் இருக்காரு, என்னிடத்துல ஒரு பெரிய ஜட்ஜ் இருக்காரு, என்னிடத்துல ஒரு பெரிய முஃப்தி இருக்காரு, என்னிடத்துல ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்காரு. குழந்தைகளை பார்க்கும் போது அந்த மனநிலைகளோடு குழந்தைகளை பார்க்கணும். பெண்கள் தாய்மார்கள் தயவு செய்து என்னுடைய குழந்தை சமூகத்துக்கு என்னவாக வரணுங்கிறத கனவு காணுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. குழந்தையினுடைய துவா மிக முக்கியமானது. நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்ப கூட ஒரு மீட்டிங்ல ஜுல்ஃபிகார் சாப், இந்தியாவோட உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்காலர், மிகப்பெரிய ஆலிம், அவங்க தன் பயான்ல அழுது கொண்டே பேசின வார்த்தையை நான் சொல்றேன், அழுது கொண்டே சொல்றேன். நான் இந்த நிலைக்கு உலகத்துல இவ்வளவு பெரிய அறிவாளியாக மக்கள் எல்லாம் என்ன புகழ்றாங்க, மக்கள் எல்லாம் என்னை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய அறிவை கொண்டோ என் திறமைகளை கொண்டோ கிடையாது, எங்க அம்மாவுடைய துவாவை கொண்டு சொல்றேன். எங்க அம்மாவுடைய துவா தான். நாங்க எங்க வீட்டுல 7 குழந்தை. எங்க அம்மா தச்சத்த நேரத்துல எழுந்திருத்து ஒவ்வொரு குழந்தையுடைய பேர் சொல்லி அல்லாஹ் துவா செய்வாங்க. ஜுல்ஃபிகார் சாப் கிட்டத்தட்ட அவங்களுக்கு இப்ப 60 வயசு இருக்கும், 65. பெரிய ஸ்காலர். 7 குழந்தைகளுடைய பேர் சொல்லி துவா செய்வாங்க. பெட்ல இருந்து எந்திரிச்சு வேக வேகமா ஓடிங்க. அம்மா வயசு எங்க அம்மா துவா செய்யும் போது ஒரு கையில அல்லாஹ்ட்ட கேட்டு ஒரு கை என் தலையை தடவி கொடுப்பாங்க. தடவி கொடுத்துட்டே கேட்பாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு ஆரோக்கியத்தை கொடு, என் பிள்ளைய பொருந்திக்கொள், என் பிள்ளைக்கு இல்மு ஞானங்களை கொடு,
அல்லாஹ் என் பிள்ளைய உலகத்தினுடைய தீனை பாதுகாக்கக்கூடிய, ஷரியத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையாக கேட்பாங்க. அவங்க அழுது கொண்டே இன்னைக்கு நான் இந்த நிலையில இருக்கா, அது எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக பேர் சொல்லி துவா செய்து மனதில் கை வைத்து பாருங்க. எத்தனை பேர் பிள்ளைங்களுடைய பேர் சொல்லி துவா செய்து. இந்த உலகத்துல வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி நம்ம பிள்ளைங்க மட்டும்தான். நான் மௌத்தா போனா என் புள்ளதான் என்னைய என் பேரை சொல்லும். என் பிள்ளைய இந்த உலகத்துல நான் எப்படி விட்டுட்டு போறேன்? சமீபத்துல நான் ஒரு பெரிய ஒரு மனிதரை மீட் பண்ணேன். அவர் வீட்டுல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் நிறைய பள்ளிவாசல் கட்டி கொடுத்திருக்காரு. பெரிய ஆள் நபர், பெரிய நபர், பெரிய செல்வந்தர். அவங்க வீட்டு மாடியில இருந்து சத்தம் கேக்குது, எனக்கு சத்தம் வருது. நான் கேட்கிறேன், ஹாஜியார் என்ன சத்தம் வருது, யாரு மேல, உடம்பு சரியில்லான்னு கேட்கிறேன். இல்ல மோனா யாரும் இல்ல. ஒரு தடவை, ரெண்டு தடவை, நான் மூணாவது தடவை கேட்டேன், யாரு ஹாஜியார் நான் மேல பாக்கட்டுமா, யாரு கத்துறா? கேட்டோன்னே அழுகிறாரு. அழுதுட்டு சொன்னாரு, மோனா மேல என் மகன் தான், என் மகன் மௌத்தாகும்படி துவா செய்யுங்க. அவர் சொன்னார், இந்த வார்த்தை அப்படியே சொல்றேன், என் மகன் மௌத்தாகும்படி துவா செய்யுங்க. டெய்லி குடி, டெய்லி ஷராப் குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சு, என்னுடைய மனைவியை அடிச்சு, என் வாழ்க்கையே நரகமாக போகுது. என் மகனை நான் டாக்டர் படிக்க, பெரிய ஒரு லண்டன்ல படிக்க வச்சேன். எல்லா துறைகள்லையும் பெரிதாக்கணும், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலாம் படிக்க வச்சேன். ஆனா என் மகனை நான் பள்ளியோட இணைக்கல, என் மகனை நான் குரானோட இணைக்கல. இன்னைக்கு நான் விளங்குற வாழ்க்கையில நான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லி. தயவு செய்து குழந்தைகளை கண்ணியமாக வளருங்க. குழந்தைகள் வளர்க்கும் போது கவனமாக வளருங்க. குழந்தைகளை இலக்குகளோடு வளருங்க. குழந்தைகளை உருவாக்கும் போது ரொம்ப சரியான பார்வைகளோடு வளருங்க. இன்னைக்கு குழந்தைகள் நிறைய அடிக்ட் ஆகுறாங்க. போன் அடிக்ஷன், சோசியல் மீடியா, போனோகிராபிக், அசிங்கமான படங்கள், அவங்க எங்க போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, யாருடைய தொடர்பு, எதுவுமே தாய் தந்தைக்கு தெரியறது இல்லை. இன்னைக்கு எங்கேயாவது மாற்றின பிறகு, எங்கேயாவது பாதிப்படைஞ்ச பிறகுதான் தாய் தகப்பன் வருத்தப்படுறாங்க. குழந்தைகள் வளர்ப்பு என்பது ஒரு கலை. குழந்தைகளை வளர்க்கும் போது 4 ஸ்டேஜ்ல வளர்க்கணும். ஒரு குழந்தை பிறந்து 6 மாசத்துல இருந்து ஒரு குழந்தையினுடைய 6 வயசு வரைக்கும் வீட்டில் இருக்கவங்க முன்மாதிரியான வாழ்க்கையை வாழணும். பாசிட்டிவ் ரோல் மாடல், அதை வாழ்ந்து காட்டணும். நீங்க ஒரு குழந்தையினுடைய 7 வயதுல இருந்து 12 வயது வரைக்கும் as a மாஸ்டர் குழந்தைகளை கண்காணிச்சு வளர்க்கணும். எங்க போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, நண்பர்கள் யாரு, ஸ்கூல் எங்க இருக்கு, ஸ்கூல் டீச்சர் யாரு, போன்ல என்ன பாக்குறாங்க. தனியா ரூம் கொடுக்காதீங்க. தனியா ரூம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கதவுகள் போடாதீங்க, வெறும் திரைகளை மட்டும் தொங்க விடுங்க. அவங்க என்ன செய்யறாங்க உங்க பார்வை உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். கண்டுகொள்ளாம விட்டுறாதீங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி குழந்தைகளை கேர்ஃபுல்லா வளருங்க. நல்ல பாண்டிங் ஏற்படுத்துங்க. தாய்மார்கள் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுங்க. நைட்டு படுக்கும் போது பக்கத்துல உட்காருங்க. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கணவர் ஃபாரின்ல இருக்காரா, அத்தாவுடைய கஷ்டம் என்னன்னு குழந்தைக்கு சொல்லுங்க. நேரங்கள் கொடுங்க, சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. இது ஆண்களால் செய்ய முடியாது. பெண்கள் நீங்க தான் ஷரியத்தினுடைய வாழ்க்கை முறையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அப்படி இல்ல, குழந்தையை நம்ம கையை விட்டு போன பிறகு எந்த புண்ணியமும் இல்லை. எல்லா விதமான எக்ஸ்ட்ரீமிசத்தை நோக்கி இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் போறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நல்ல ஒரு அன்பை கொடுங்க, பாண்டிங்க கொடுங்க. எல்லா நிலையிலும் அட்டென்ஷன், கவனிச்சுக்கிட்டே இருங்க. குழந்தைகள் எங்க போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, தொடர்புகள் என்ன, கவனிங்க. அப்ரிசியேஷன், அடிக்கடி குழந்தைகளை பாராட்டுங்க. அந்த அப்ரிசியேஷனை நீங்க பண்ணலன்னு சொன்னா அது வேற எங்கேயாவது வந்துடும். வேற யாராவது பாராட்டும் போது பாண்டிங் அங்க உண்டாயிடும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. வீடுகள்ல இருந்து அப்ரிசியேஷன் இருக்கணும், கவனம் இருக்கணும். அஃபெக்ஷன், அன்பை வெளிப்படுத்துங்க. நான் உன்னை நேசிக்கிறேன்னு குழந்தைகள்கிட்ட அடிக்கடி சொல்லுங்க. ஒரு தாயும் சரி தந்தையும் சரி, நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக இன்னைக்கு துவா செஞ்சேன், எனக்காக நீ துவா செய். ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் தாய் தகப்பன் நேரம் கொடுத்து பேசுங்க. பேசல, நம்ம காலம் வேறு, இன்றைய கால குழந்தைகள் வேறு. நம்மெல்லாம் நல்லா யோசிங்க. இப்ப நம்மெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு 5 வயசு 6 வயசுல எங்க அம்மா என்னை கட்டி போட்டு தான் வச்சிருப்பாங்க. வெளியே ஓடிடுவேன்னு சொல்லி கட்டி போட்டுருவாங்க தூண்ல. எங்க அம்மா சமைக்க போனோடனே தெரியாம கட்டை அவுத்துட்டு வெளியே ஓடிடுவேன். வீட்டுக்கு வந்தா அடி விழுகும், தெரியும். எங்க அம்மா அடிப்பாங்க. அடிச்ச பிறகு இங்க வா சாப்பிடலாம், சாப்பிட வந்துருவோம். ஊட்டினா வாயை தொடர்ந்து ஊட்ட வாங்கிக்குவோம், பக்கத்துல உட்காருவோம். நம்ம குழந்தைங்க அப்படி இல்லை. இன்னைக்கு
ஆய்வுகள் சொல்லுது 1996க்கு பிறகு 2016 வரைக்கும் இந்த 20 வருஷத்துல பிறந்த குழந்தைங்க வெளியிருந்து பார்க்கும் போது அறிவாளி மாதிரி இருப்பான், டெக்னாலஜி பயன்படுத்துவான், ஐபோன் யூஸ் பண்ணுவான், ஏஐ டெக்னாலஜி இன்னைக்குள்ள எல்லாம் பண்ணுவான். ஆனா உணர்வுகள் சார்ந்து அவங்க பலகீனமாக இருக்கிறாங்கன்னு ஆய்வு சொல்லுது. சீக்கிரமே கோவப்படுறான், சீக்கிரமே டென்ஷன் ஆகிறான். இப்ப நம்மெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன டாய்ஸ் வாங்கணும் நல்லா யோசிங்க. டாய்ஸ் விளையாட்டு பொருள் இருக்குல்ல. எங்க அம்மா என்னுடைய 5வது படிக்கும் போது ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க. 8வது படிக்கும் வரை அந்த ஒரு கார் தான். அந்த ஒரு கார் தான் சாயந்தரம் வந்தோடனே எடுத்து கொடுப்பாங்க. அதை விளையாண்டு திரும்பி கொடுத்துடணும், திரும்பி மேல வச்சிருவாங்க. இதுதான் நடக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல டாய்ஸுக்கு பொம்மைக்கு மட்டுமே தனி ரூம் வேணுது. ஒவ்வொரு வீட்லயும் 4 மூட்டை டாய்ஸ், 4 மூட்டை. ஆப்ஷன் அதிகமாகும், குழந்தைகளுடைய மனநிலைகள் அதிகமாகும். பார்க்கிறதெல்லாம் வாங்குறோம், கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட மனநிலைகள் குழந்தைகள் இன்னைக்கு பலகீனம் அடைகிறாங்கன்னு ஆய்வு சொல்லுது. தாய்மார்கள் ரொம்ப கவனிச்சு குழந்தைகளை வளருங்க, ரொம்ப கண்காணிப்பாக குழந்தைகளை வளருங்க. பலகீனம் அடைஞ்ச பிறகு மாற்றங்கள் வராது. நம்ம என்ன செஞ்சாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. 13 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் நல்ல நண்பர்களாக இருங்க. குழந்தைகள்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. லைஃப்ல நீ பயப்படாத, உங்களுக்காக அத்தா அம்மா நாங்க இருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துங்க. எல்லா நிலையிலும் குழந்தைகளை உருவாக்க முயற்சி செய்யுங்க. இது 4வது. ஒரு முன்மாதிரி ஃபேமிலியினுடைய 4வது மிக முக்கியமான விஷயம், குழந்தைகளை நேர்மையாக சிறப்பாக 4 விஷயங்களை மையப்படுத்தி வளர்க்க முயற்சி செய்யும். குழந்தைகளை வளர்க்கும் போது 1 வலிமையான ஈமான கொடுங்க. 2வது ஒழுக்கமான வாழ்வியல் கொடுங்க. ஒழுக்கமான வாழ்வியல், எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப 4வது ஒரு முன்மாதிரியான ஃபேமிலி உருவாகணும், ஒரு ரோல் மாடல் ஃபேமிலி கட்டமைக்கப்படணும்னா 4வது நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம், உங்களுடைய குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. 5வது ஒரு முன்மாதிரியான ஃபேமிலி உருவாகணும் அப்படின்னு சொன்னா ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு 100 முஸ்லிம்கள்ல 36 முஸ்லிம்கள் நோயாளிகள். நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா அதுல கிட்டத்தட்ட 18 ரூபாயில இருந்து 30, 32 ரூபாய் வரைக்கும் மருத்துவத்துக்கே செலவு செய்யறோம். ஒவ்வொரு வீடுகள்லயுமே இன்னைக்கு தனித்தனியா அத்தாவுக்கு தனி மாத்திரை டப்பா, அம்மாவுக்கு தனி மாத்திரை டப்பா, தாத்தாவுக்கு தனி, எல்லாம் தனித்தனியா மாத்திரை அப்படியே அதிகம். ஒவ்வொரு வீட்லயும் தனித்தனி டப்பாக்களா இருக்கு. நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுங்க. குறிப்பாக அதிகாலையில சீக்கிரம் எழுந்து நைட்டு படுக்கும் போது சீக்கிரம் தூங்க வைங்க. தயவு செய்து நான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொள்றேன், ஒரு குடும்ப முன்மாதிரி ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு பல சமூகங்கள் லைஃப்ல வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் பெண்களுடைய கட்டமைப்பு, சமூகத்தை குடும்பங்களை வலிமையாக பெண்கள் உருவாக்கணுங்கிற உணர்வுகள். நான் திரும்ப சொல்றேன், தாய்மார்கள் சகோதரிகள், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்காதீங்க. மற்றவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதீங்க. நம்முடைய வாழ்க்கைய சரியத்துக்கு உட்பட்டு அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து எல்லா நிலையிலும் குடும்ப உறவுகளை பேணி வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழும் போது நம்ம சாதாரணமாக இருக்கலாம். ஆனா நம்முடைய குழந்தைகள் மாஷா அல்லாஹ் சமூகத்தினுடைய அதிகாரிகளாக, தலைவர்களாக மாறுவாங்க. சமூகத்தினுடைய ஷரியத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய உலமாக்களா, கல்வி ஞானவான்களாக மாறுவாங்க. அது தாய் தகப்பனுடைய மிக முக்கியமான பகுதி. நாம நல்லவர்களாக இருந்தா மட்டும்தான், நம்ம நேர்மையானவர்களாக இருந்தா மட்டும்தான், நாம அல்லாஹ் ரசூலுக்கு இணக்கமாக பயந்து வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம குழந்தைங்க சமூகத்தினுடைய ஹிதாயத்தை அடைந்த குழந்தைகளாக உருவாக்கப்படுவாங்க. 5வது ஒரு முன்மாதிரியான குடும்பத்துக்கு மிக முக்கியமானது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. கண்டதெல்லாம் சாப்பிட கொடுக்காதீங்க. இரவு நேரங்கள்ல 9 மணி 10 மணிக்குள்ள குழந்தைகளை தூங்க வைக்க பழகுங்க. நம்ம எத்தனை மணிக்கு தூங்குறோம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. 10 மணி, 11 மணி, 12 மணிக்கு தூங்குறோம். எத்தனை மணிக்கு சாப்பிடுறோம்? 10 மணிக்கு சாப்பிடுறோம். அது என்ன சாப்பிடுறோம்? பிரியாணி சாப்பிடுறோம். இப்ப எல்லா நிலையிலும் ஆரோக்கியத்தை இழந்த சமூகமாக நாங்க மாறிக்கிட்டு இருக்கோம். நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். இத சமூகத்தினுடைய மிக உச்சகட்டமான நோய்கள் அதிகரிச்சு கொண்டே இருக்குது. மனநோய், உடல் நோய் அதிகரிச்சு கொண்டே இருக்குது. இதை நம்ம குடும்பங்கள்ல சரி செய்யணும்.
நல்ல உணவுகள், இயற்கையான உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, அன்பாக பேசுதல், அரவணைப்பான குடும்பங்கள், இதை கொண்டுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நல்ல ஜெனரேஷனாக வருவாங்க. நோயாளிகளை வச்சு இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியாது. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கி போன சமூகத்தை வச்சு இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியாது. ஷைத்தான் எல்லாத்தையும் ஆட்கொண்டுட்டான். இன்னைக்கு இதை சரி செய்யணும்னா குடும்பங்கள் தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப நிதானமா தனிமையில உட்கார்ந்து யோசிங்க. என் உறவுகள் எப்படி இருக்கு, கணவன் மனைவி உறவு முறைகள் எப்படி இருக்கு, என் குழந்தைகள் எப்படி உருவாக்கப்படுறாங்க, எந்த மனநிலைகள்ல அவங்க உருவாகுறாங்க அப்படிங்கறத தயவு செய்து தனிமையில உட்கார்ந்து கணவன் மனைவி பேசுங்க, யோசிச்சு பாருங்க. எதை பத்தியும் கவலைப்படாம நாம நம்முடைய இன்பத்துல எல்லாத்துக்கும் நல்ல ஒரு குடும்பம். ஆச்சரியமா கவுன்சிலிங் நிறைய பேர் வர்றாங்க, பெட்ல படுக்கிறான், கணவன் மனைவி பெட்ல படுக்கிறாங்க, மனைவி இங்கிட்டு திரும்பி போன் பாக்குது, கணவன் இங்கிட்டு திரும்பி போன் பாக்குறான். நைட்டு 12 மணி வரை ஒரே பெட்ல 2 பேரும் படுத்திருக்காங்க, குழந்தை நடுவுல படுத்து கிடக்கு, அது ஒரு போன் பார்த்துட்டு. எல்லா நிலையிலும் டெக்னாலஜி ரீதியா பாதிக்கப்படுறோம். நம்ம மன ரீதியாக, உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, சமூக ரீதியாக எல்லாத்திலையும் பலகீனம் அடைகிறோம். அதை மீட்டெடுக்கணும்னா ஒரு வலிமையான சமூகம் தேவை. அந்த பெண் சமூகம், நீங்க தான் வருங்கால ஜெனரேஷனை வலிமையா உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஆரோக்கியத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா உருவாக்குங்க. 5வது 6வது இறுதியாக ஒரு ரோல் மாடல் ஃபேமிலி வரணும்னா உறவுகளை பேணுங்க, உறவுகளை பேணி வாழுங்க. உறவுகளை பேணாம அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க போறது இல்லை. உறவுகளை பேணுங்க, உறவுகளை பேணி வாழுங்க. 4 குவாலிபிகேஷனை உருவாக்கிக்கங்க வாழ்க்கையில். நான் அடிக்கடி எப்பயுமே எல்லா பயான்களையும் நான் சொல்லுவேன். 1, மக்களிடத்தில் அன்பாக பேசுங்க, அதிகாரமா பேசாதீங்க. குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும், யாருடைய குறைகளுக்கு பின்னால போகாதீங்க. அப்படி குறைகளுக்கு பின்னால போனா நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. தைரியம் இருந்தா நேரம் அவர்கிட்ட சொல்லுங்க, அந்த பெண்மணிட்ட சொல்லுங்க, இல்லையா அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. அடுத்தவங்கள்ட்ட சொல்லி கேவலப்படுத்திடாதீங்க. யார் இந்த உலகத்தில் அடுத்தவருடைய குறைகளை மறைப்பார்களோ அவர்களுடைய குறைகளை கியாமத்தில் மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் மறைக்கிறான். தயவு செய்து மக்களிடத்துல அன்பாக பேசுங்க. வீட்டுல, வெளிய, நண்பர்கள், கணவன் மனைவி, உறவு, பிள்ளைங்க எல்லாத்தையும் சிரித்த முகமாக பேசுங்க. மூஞ்சி எப்படி வச்சுக்காதீங்க, மூஞ்சி நல்லா சிரித்த முகமா வைங்க. சுன்னத்தான வாழ்க்கை முறை. இப்போ சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்க கூட சொர்க்கத்துல இருக்கணும், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நபி அழகா சொன்னாங்க, மக்களிடத்துல சிரித்து பேசு, என்னிடத்துல சொர்க்கத்துல இருக்கலாம்னு சொன்னாங்க. மக்கள்கிட்ட சிரிச்சு பேசுங்க, வீடுகள்ல சிரிச்சு பேசுங்க, சந்தோஷமாக இருங்க, எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்காதீங்க. 2வது அக்செப்டன்ஸ், வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆணும் சரி, பெண்ணும் சரி, கணவனும் சரி, மனைவியும் சரி, அத்தாவும் சரி, அம்மாவும் சரி, வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி உலகத்துல எதுவும் நடக்காது. நம்ம நினைக்கிற மாதிரி மனைவி அமையாது, நம்ம நினைக்கிற மாதிரி கணவர் இருக்க மாட்டார், நம்ம நினைக்கிற மாதிரி பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்காது. எது நமக்கு கிடைக்குதோ அது ஆகச் சிறந்ததுன்னு புரிஞ்சுக்கங்க. எதை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கானோ அது நமக்கு சிறந்ததுன்னு விளங்குங்க. கிடைக்காத ஒண்ணு நினைச்சு, இல்லாத ஒண்ணு நினைச்சு வருத்தப்பட்டு, கோவப்பட்டு, சண்டை போட்டு வாழ்க்கையை நரகமா மாத்திக்க கூடாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அவனுடைய நாட்டம் இல்லாம எதுவும் நடக்காது. அந்த நம்பிக்கைக்குள்ள வாங்க, அந்த அக்செப்டன்ஸ், லைஃபை ஏற்றுக்கொள்ளுங்க. அக்செப்ட் யுவர் ஃபேமிலி, அக்செப்ட் யுவர் சொசைட்டி, அக்செப்ட் யுவர் சில்ட்ரன்ஸ், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகுங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன். எப்ப நீங்க எப்ப நீங்க இறைவனுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு நன்றி செலுத்துகிறீங்களோ அல்லாஹ் அதை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான். நான் வாழ்க்கையில உணர்ந்து சொல்றேன், அனுபவிக்கணும், இதெல்லாம் வாழ்க்கையில அனுபவிக்கணும். இல்லாததை நினைச்சு வருத்தப்பட்டு நொந்து நூடல்ஸா போய் திட்டி கத்தி மனைவிட்ட சரியா பேசுறது இல்ல, மனைவி கணவன் சரியா பேசுறது இல்ல, நான் அப்படி வாழ்ந்திருப்பேன், இப்படி வாழ்ந்திருப்பேன், இப்படியே கனவுலகத்துல வாழ முடியாது. எங்களுக்கு எது கிடைச்சிருக்கோ மாஷா அல்லாஹ், ரொம்ப நல்லது, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு யோசிக்கணும். இப்ப எல்லா நிலையிலும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. 2வது, இந்த 6 விஷயத்தை செயல்படுத்தணும்னா இந்த 4 விஷயம் தேவை. 1, மக்கள்கிட்ட அன்பாக பேசுங்க. 2வது, மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க, குடும்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, கணவரை மனைவியை ஏற்றுக்கொள்ளுங்க. 3வது, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, யாரையும் தண்டிக்க ஆசைப்படாதீங்க. அல்லாஹ் நம்மளை மன்னிப்பதை போல மக்களை மன்னிங்க. சமீபத்தில் ஒரு ஹாஜியார் என்கிட்ட வந்தார். மௌலானா, நான் ஹஜ்ஜுக்கு போறேன், துவா செய்யுங்கன்னு சொன்னார். நான் செய்யறேன் ஹாஜியா, நல்லபடியா போயிட்டு வாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன். சொல்லிட்டேன் மௌலானா அப்படின்னு சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க ஹாஜியா,
மௌலானா என் தங்கச்சிட்ட சொல்லல. ஏன் ஹாஜியார் சொல்லல? 16 வருஷம் சண்டை. என் தங்கச்சி ஃபேமிலிக்கு என் ஃபேமிலிக்கும் சண்டை, பேச மாட்டோம். நான் சொன்னேன், ஹாஜியார் தயவு செய்து ரத்த சொந்தத்துல மிக முக்கியமான ரத்த சொந்தம் பெண் ரத்த சொந்தம். ரத்த சொந்தத்துல நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய பெண் ரத்த சொந்தத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். முக்கியமானது ஹாஜியா, பெண் ரத்த சொந்தம், தங்கச்சி, அக்கா, அந்த உறவுகள் ரொம்ப கேர்ஃபுல்லானது. நான் சொன்னேன், சொல்லிட்டு வாங்க ஹாஜியா அப்படின்னு சொன்னேன். இல்ல போனா நான் போகல, சண்டை வந்துடும், போனா சண்டை பெருசா.
Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new